வெரி குட். மறுபடியும் தேவனுடைய ஆவியானவர் நம்ம இணைத்து இருக்கிறார் இல்லையா? இது வந்து டிவைன் கரெக்ஷன் நமக்காகவே. எத்தனை பேர் நம்ம நினைக்கிறீங்க நாம் சத்தியத்தை சரியாக அறிந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த ஜூம் மீட்டின் என்கிற நன்மையான ஈவை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம முன்னாடிலாம் இது கிடையாது பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இது இருந்தாலும் அநேகர் இதை பயன்படுத்த முடியல. அப்ப தேவன் நம்ம விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நாம் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருப்போம். நாம் கற்றுக்கொண்டு இருக்கிற பாடமானது 10வது பாடம். மொத்தம் 10 பாடங்களிலே 15 பாடங்களிலே 10வது பாடம் பொருளாதார உக்கிரானத்துவம். சரிங்களா? மிக முக்கியமான பாடத்தை ஆவியானவர் நமக்கு கற்று தருகிறார். அதிலே நாம் இதுவரைக்கும் 5 வகுப்புகள் முடித்திருக்கிறோம். இன்னும் இன்னைக்கு 6வது வகுப்பு படிக்க போகிறோம். இது போக இன்னும் 4 வகுப்புகள் உண்டு. நிச்சயமாகவே நான் சொன்னபடி எல்லாருமே பொருளாதாரத்துல அடுத்த ஸ்டெப் வந்திருப்போம். சரிங்களா? தேர்ஸ் நோ டவுட் அட் ஆல். ஒரு சிலர் வந்து அபண்டன்ட், சூப்பர் நேச்சுரல் அபண்டன்ட் பிளஸிங்கை அற்புதமா பெற்றிருப்பீங்க. இதுல வேற எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்ப யாரு வாசிக்கிறாங்க இன்னைக்கு? லிதியா சிஸ்டர் கொஸ்டின் வாசிக்க போறது யாரு? கிறிஸ்டின். ஓ ரைட், கிறிஸ்டின் ஜபன். எஸ்மா, எஸ் பிரதர். செழிப்பு என்பது என்ன? வெரி குட். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். எஸ், கிறிஸ்டின் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறார். சொல்லு, செழிப்பு என்பது என்ன? செழிப்பு என்பது சகல நற்கிரிகையிலும் நாங்கள் பெருகும் அளவுக்கு பூரணமான செல்வம் எங்களிடம் இருப்பதே ஆகும். வெரி குட், எக்ஸாக்ட் ரைட் ஆன்சர். அந்த பாக்ஸ்ல இருக்கிறதே நல்லா தெளிவா இருக்குல்ல? பாருங்க, பேஜ் 109ல நான் வாசிக்கிறேன். செழிப்பு என்பது என்னவென்றால், பாருங்க ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம அடுத்த கொஸ்டின் போகிறோம். அந்த மனப்பான்மையிலிருந்து மாறி இது வந்து நம்ம உள்வாங்கணும். ஏனென்றால் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க தேவன் நம்மை நம்பி இருக்கிறார். பாருங்க, செழிப்பு என்பது சகல நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருகுவதற்கு தேவையான அளவு செல்வம் உங்களுக்கு இருப்பதுதான். சகலவித நற்கிரியைகள் செய்யன்னு சொல்லலைங்க, நற்கிரியைகளிலே பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஊழியத்திற்கு கொடுப்பது மாத்திரம் அல்ல. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி ஊழியத்திற்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதே அளவு ஏழைகளுக்கும் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? சகலவித நற்கிரியைகள் என்றால் என்ன? நீங்க வந்து நெட்ல பாருங்க, வேற ஏதாவது சாட் ஜிபிடில பாருங்க, நீங்க இருக்கிற தேசத்துல எங்கெல்லாம் என்ன ஏழைகள்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்க. சரிங்களா? அவர்களுக்கு நீங்கள் நேரடியாக உதவி செய்ய முடியும். இப்போ இவங்கெல்லாம் நல்ல மினிஸ்ட்ரி பண்றாங்க பாருங்களேன். யாரு? நம்ம மதர் தெரசா இல்லையா? தொழுநோயாளிகள் மத்தியிலே வேலை செய்யறாங்க. அவர்களுக்கு உதவும்படியாக நாம் ஐஸ்வர்யத்துல பெருக போகிறோம். சரிங்களா? நல்ல மிஷினரி ஸ்தாபனங்கள் எல்லா தேசத்திலும் இருக்கு. இப்போ என்னுடைய நண்பர் வந்து வட இந்தியாவில் ஊழியம் செய்யறாங்க. எங்கெல்லாம்னா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார்ல. ஏழ்மைன்னா அப்படி ஏழ்மை. சரிங்களா? சாப்பிடாமலே சாகுறவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க. அப்போ இது வந்து சகல நற்கிரியைகளிலும் நாம் பெருக்கணும். ஃபீஸ் கட்டி படிக்க முடியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நாம் ஃபீஸ் கட்ட வேண்டும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து இப்பொழுதே ஆரம்பிச்சிடணும். நீங்க என்ன நினைக்க கூடாது, பிரதர் நான் ஊழியத்திற்கே இன்னுமா நான் முழுசா என்னால கொடுக்க முடியலையே, நான் எப்படி ஏழைகளுக்கு கொடுக்க முடியும்? நான் என்ன சொல்றேன், ஒரு சிறிய அளவுல கொடுக்க ஆரம்பிங்க. கொஞ்சத்துல கொடுக்க ஆரம்பியுங்கள். அதை கன்சிஸ்டண்டா செய்யுங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். இது எந்த வசனம் இப்படி சொல்லுது? நம்ம அடிக்கடி ஒரு வசனம் தியானிப்போம் பாருங்க, சகல நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருகுவதற்கு. எந்த வசனம் அதை சொல்லுகிறது? யாருக்காவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? யோசிங்க, கண்டுபிடிச்சிருங்க. 2 கொரிந்தியர் 9:8. யாராவது வாசித்துருங்களேன். 2 கொரிந்தியர் 9:8. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாயும்
நற்கிரியலில் பெருவிழாயும் இருக்கும்படி தேவனிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமா, எவ்வளவு எல்லாத்தையும் கொண்டு வர பாருங்க. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் பாத்தீங்களா? ஆமா ஆமா, எவ்வளவு சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வர்றதுல ஒரு சின்னதாவது நம்ம ஆரம்பிப்போம். சரிங்களா? நாங்க வட இந்தியா ஊழியத்திற்கு அனுப்புறோம். பீகாருக்கு என்னுடைய நண்பர், அவர் ஊழியர் செய்யற கிராமங்கள்ல எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. மகாராஷ்டிராவில் அப்படி இருக்கிறாங்க. இதே போல உங்க தேசத்துல இருக்கலாம், ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், இந்தியாவில் நிறைய இருக்குது. சரிங்களா? இந்தியாவில் ஒரு சகோதரி பாருங்க, நம்ம சர்ச்சுக்கு வராங்க. அவங்க அங்க உள்ள ஸ்லம்ல உள்ள எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு மத்தியில ஊழியர் செய்யறாங்க. அவங்களாம் இதெல்லாம் இருக்கு, எது இருக்குன்னா அது என்னது, அந்த ஃபாரின் கரன்சி எஃப்சிஆர் வாங்குறேன். நீங்க ஒரு $10 அனுப்பலாம், யோசிங்க. சரிங்களா? டைரக்டாவே நீங்க அனுப்பிடலாம். ஓகே, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இதை நமக்கு பெருக பண்ணுவார். நீங்க துவங்குவீங்க, சந்ததி அதை தொடருவார்கள். அவர்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக தேவன் அவர்களை உயர்த்துவார். பிரதர் பிலிப், 2வது கொஸ்டின் போயிடும். பக்தி நிறைந்த வாஞ்சை ஒன்று எழுதுக. கிரேஸ் சிஸ்டர், பக்தி நிறைந்த வாஞ்சை ஒன்று எழுதுக. 105வது பக்கத்துல செகண்ட் பேராகிராஃப் பாஸ்டர். தேவனை உங்கள் ஆதாரமாகவும் அவர் உங்களிடம் ஒப்பு கொடுத்திருக்கும் ஐஸ்வர்யம் நீங்கள் சரியாக உக்ரானத்துவம் பண்ணுவதற்காகவும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு கொடுத்து உதவுவதன் மூலம் பூமியில் தேவனுடைய உடன்படிக்கையை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செழிப்பை நீங்கள் விரும்புவது மிகவும் பக்தி நிறைந்த வாஞ்சைதான். வெரி குட், வெரி குட். சரிங்களா? அந்த உடன்படிக்கை என்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நான் அந்த பேராகிராஃப் முழுவதுமே வாசிக்கிறேன் பாருங்க. 105 3rd பேராகிராஃப். நீ செழிப்பு என்பது உங்களுக்காக மட்டுமானது அல்ல, மற்ற மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே தேவன் உங்களிடம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். எனவே செழிப்பை விரும்புவது சுயநலம் அல்ல, தேவனை உங்கள் ஆதாரமாகவும் அவர் உங்களிடம் ஒப்பு கொடுத்திருக்கும் ஐஸ்வர்யம் நீங்கள் சரியாக உக்ரானத்துவம் பண்ணுவதற்காகவும் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு கொடுத்து உதவுவதன் மூலம் பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செழிப்பை நீங்கள் விரும்புவது மிகவும் பக்தி நிறைந்த வாஞ்சைதான். அப்புறம் இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்னா, எனக்கு வரட்டும் கொடுக்குறேன் அப்படி நீங்கள் நினைப்பதை விட நான் அநேக ஏழைகளுக்கு கொடுக்க போறேன், அந்த மனப்பான்மைக்குள்ளே வாருங்க. சரிங்களா? கொடுத்து உதவுவதன் மூலம் பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும்? ஐஸ்வர்யம் கேட்கணும். சரிங்களா? நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம், பைபிள்ல பார்த்திருக்கோம், தியானிச்சு இருக்கிறோம். ஆமா, கொக்கோகோலா கம்பெனி ஓனர் எத்தனை % கொடுக்குறாரு? யாருக்காவது தெரியுமா? 90% கொடுக்குறாராம். அவர் ஒரு பிலீவர். 90% ஊழியத்திற்கு பாதி ஏழைகளுக்குன்னு கொடுக்குறார். சரிங்களா? அப்போ சரிங்களா? ஆமா, அதை மனதில் வைத்துக் கொள்ளுவோம். பக்தி நிறைந்த வாஞ்சை, பக்தி நிறைந்த வாஞ்சை. சோ பணத்துக்காக தேவனிடத்திலே கேட்பது பக்தியற்ற ஒரு ஜெபம் அல்ல, பக்தி நிறைந்த ஜெபம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி துவங்க வேண்டும் என்றால், இப்பொழுதே நீங்க சரிங்களா, கொடுக்காதவர்கள் கொடுக்க துவங்குங்க. அதுல ஒரு பங்கு நீங்க ஏழை எளியவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க துவங்குங்கள். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். நம்மேல் தேவாசீர்வாதம் பொழியப்பட வேண்டுமானால்
நாம் எதற்கென்றே வாழ வேண்டும். மகேஸ்வரி சிஸ்டரா, ஓகே, 117வது பக்கம் பாஸ்டர். கொடுப்பதற்கென்று நாம் வாழும்போது நமக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். நம்மை வேதம் நதிகள் என்று சொல்லுகிறது இல்லையா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போயும் பாயுது. அப்போ நதிகளுடைய வேலை என்ன? பாஸ் ஆன் பண்றதுதான். டேம்ல இருந்து வர்ற தண்ணிய அது கடத்தி இல்ல எல்லா நிலங்களுக்கும் கடத்துவதுதான் நதியினுடைய வேலையை போல நாம் ஒவ்வொருவருடைய பிரதான வேலையே எப்பொழுதா வரும்னு சொல்றாரு, கொடுப்பதற்காப்ப நான் வாழ்றேன். சரிங்களா? அழகா சொல்லி இருக்கிறார்ல. ஆமா, உங்கள் மூலமாக தேவனுக்கு பணம் கிடைக்கும் போது அவர் உங்களுக்கு கிடைக்க செய்வார். செழிப்பு என்பது சகல நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருகும் அளவிற்கு பூரணமான செல்வம் உங்களிடம் இருப்பதே ஆகும். அதாவது கொடுப்பதற்கென்று நீங்கள் வாழும் போதுதான் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் பொழியப்படும். அதுல திரும்ப கொஞ்சம் வாசிப்போம். பேஜ் 117ல மிடில் பாருங்களேன். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையையும் அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். சரிங்களா? எல்லாரும் உங்களுக்குள்ள சொல்லுங்க, விதையையும் விசுவாசத்தையும் எனக்கு தருகிற தேவன். விதையையும் விசுவாசத்தையும். ஓகே, அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த வசனம் உண்மையில் விவசாயம் செய்வதை குறிக்கவில்லை. இது ஒரு ஆவிக்குரிய கோட்பாட்டை விவரிக்கிறது. ஒரு சோள விதையை நிலத்தில் விதைக்கும் போது அது வளர்ந்து ஆயிரக்கணக்கான சோள முத்துக்கள் கொண்ட செடியாக மாறுகிறது. நீங்கள் பணம் கொடுக்கும் போது அது ஒரு விதையை விதைப்பது போல் இருக்கிறது. ஒரு விதை விதைக்கப்படும் போது எப்படி அதிகமான விதைகள் உள்ள ஒரு செடியாக அது வளர்கிறதோ அதை போலவே உங்கள் பணத்தை நீங்கள் கொடுக்கும் போது உங்கள் பொருளாதாரம் வளர்ந்து செழிக்கிறது. நம்ம மனசுல வச்சுக்கணும், கொடுப்பதற்கென்றே வாழணும். ஐஸ்வர்யத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்ம படிக்கிறது மாத்திரமல்ல, வேற எதை கொடுக்கலாம்? சொல்லுங்க. நாங்கள் படிக்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். வெரி குட். நம்ம கற்று தேறி இருக்கிறதை மற்றவர்களுக்கு தேரணுங்கள்ல. நீங்க எதை கற்றுக்கொள்ளுகிறீங்களோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். வேற எதை கொடுக்கலாம்? நேரத்தை கொடுக்கலாம். வெரி குட், ரொம்ப முக்கியம். பாருங்க, நேரத்தை கொடுக்கறது என்ன கேட்டா பணத்தை கொடுக்கறத விட பெரிய கிவிங். சொல்லலாம். ஆமா, இத கொஞ்சம் பார்ப்போமே. நேரத்தை கொடுக்கணும். ஆமா, நேரத்தை கொடுக்கறதுனா என்னன்னா, நீங்க ஒருவேளை அதிகமா வெளியே போகல, நேரம் இருக்கு, அதை எப்படி மற்றவங்களுக்கு அந்த நேரத்தை பிரயோஜனமா கொடுக்கலாம்? யாராவது சொல்லுங்க. கற்றுக் கொடுக்கலாம். எது மூலமா? தொலைபேசி மூலமாவே கற்றுக் கொடுக்கலாமே. தொலைபேசி மூலமாக கொடுக்கலாம். ஆமா, விசுவாசம் வளரக்கூடிய வார்த்தைகள், வேத வார்த்தைகளை சொல்லி கொடுக்கலாம். ஆமா, கொடுக்கலாம். ப்ரே பண்ணலாம் பாஸ்டர், பிரேயர். ஜெபத்தை கொடுக்கலாம். வெரி குட். பாருங்க, கண்டிப்பா எல்லாருமே செய்திருப்பீங்க. அதை கொஞ்சம் தீவிரமா செய்யுங்க. என்ன தெரியுமா? எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நம்முடைய ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் உடைய செய்திகள் வந்த உடனே சுட சுட அதை எடுத்து உங்க ஸ்டேட்டஸ்ல வச்சிருங்க. சரிங்களா? எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல இதை வைங்க. எதை வைக்க கூடாதுன்னா, இப்போ இந்த வகுப்பும் வைக்க கூடாது. இது எல்லாருக்கும் கிடையாது. சரிங்களா? செவ்வாய்க்கிழமை ஈவினிங் இருக்கு பாருங்க, அதை கண்டிப்பா எல்லாரும் வைங்க. அங்க வந்து இந்தியாவில் டியூஸ்டே ஈவினிங், நான் யூஎஸ்ல இருக்கிறேன். அது இங்க யூஎஸ்ல சாட்டர்டே டியூஸ்டே மார்னிங் வருது. சரிங்களா? கிரகிக்க முடியாத பெரிய அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார்.
அநேகர் இதில் ஆசீர்வதிக்கப்பட போறாங்கன்னு எனக்கு ஒரு விசேஷித்த விசுவாசத்தை தேவன் கொடுத்துட்டே இருக்கார். சரிங்களா? பெரிய பயங்கரமான அற்புதத்தை நாம் எல்லாரும் செய்ய போறோம். சரிங்களா? அதை நீங்கள் உங்க ஸ்டேட்டஸ்ல வைப்பது கொடுப்பதா இல்லையா? இல்லையா? கனெக்ஷன் உண்டாக்குறீங்க. ஆமா, ரொம்ப முக்கியம் பாருங்களேன். அதுல ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. எல்லாருமே நீங்க அற்புதம் செய்ய துவங்கி இருக்கீங்க, அதை அக்ரெசிவா செய்ய போறீங்க. அந்த வசனத்துல என்ன சொல்லுது பாருங்களேன். வியாதியஸ்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள், பிசாசை துரத்துங்கள், இலவசமாக பெறுவீர்கள், இலவசமாக கொடுங்கள். நான் சொன்னதுல ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்கு. யாரு கண்டுபிடிச்சிங்க? மரித்தோரை எழுப்புங்கள். அதை விட்டுக்கணும். ஓகே, அது ரெண்டும் முக்கியமான. நான் வேணுங்கிறத அதை மாத்தி சொன்னேன். இலவசமாக பெறுவீர்கள் என்று இயேசு சொல்லவில்லை, இலவசமாக பெற்று இருக்கிறீர்கள். எத்தனை வசனத்தை சபை மிஸ் பண்ணுது பாருங்கல்ல. தேவ நீதிமான்களாய் இருக்கிறீர்கள், பரிசுத்தவானாய் இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், தேவர்களாக இருக்கிறீர்கள், இலவசமாக அற்புதம் செய்கிற வல்லமையை பெற்று இருக்கிறீர்கள் 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 என்று சொன்னாலும் இத்தனை வருஷம் நம்ம பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம் சபைகள்ல. இருக்கிறீர்கள் என்பதை இன்னும் அநேகருக்கு ஸ்ட்ரகிள் தான் இருக்குல்ல. அப்போ வியாதியஸ்தர்களை சுகமாக்கக்கூடிய வல்லமை பெற்று இருக்கிறீர்கள், பிசாசை துரத்தக்கூடிய ஆற்றல் பெற்று இருக்கிறீர்கள், மரித்தோரே உயிரோடு எழுப்பக்கூடிய ஆற்றல் பெற்று இருக்கீங்க, பிசாசை துரத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள். அதை என்ன செய்யுங்க? இலவசமாக கொடுங்கள். இப்ப நம்ம கொடுப்பதை குறித்து வாசித்துட்டு இருக்கோம். கொடுப்பதற்கென்றே நீங்கள் வாழும் போதுதான் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் பொழியப்படும். ஆண்ட்ரூமுக்கு அப்படித்தான் இருக்காரு. ஒரே லைஃப்ல ஒரே அஜெண்டா தான், கொடுக்கணும். கர்த்தர்ட்ட வெளிப்பாடு வாங்கி கொடுக்கணும். எப்படிலாம் கொடுக்கணும்? டிவி மூலமா கொடுக்கணும், அப்புறம் காரிஷ் பைபிள் காலேஜ் மூலமா கொடுக்கணும், புஸ்தகம் மூலமா கொடுக்கணும், யூடியூப் மூலமா கொடுக்கணும். கொடுக்கிறது 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 கொடுக்கிறது. எப்படி இருக்கும்ல லைஃப் பாருங்களேன். தயவு செய்து உங்க மனசுல இருந்து எடுத்துருங்க. எதை எடுக்கணும் யாராவது சொல்லுங்க. எதை எடுக்கணும் தெரியுமா? நான் எனக்கு வயசாயிட்டுங்கிற எண்ணத்தை எடுத்துரும். ரெண்டாவது, நான் லேடியாலாம் இருக்கிறேங்கிற எண்ணத்தெல்லாம் எடுத்துடணும். ஆமா, கண்டிப்பா நீங்க சிலர் எழும்புவீங்க பாருங்க, வைராக்கியமா எழும்புவீங்க. வேதத்துல பல சான்றுகள் இருக்கு. நம்முடைய தலைமுறையில கேத்தரின் குல்மன் லேடி எழும்புனாங்க பாருங்க. 100 வயசுல மோசே எழும்புனா பாருங்க, இல்லையா? வெரி குட். எஸ் பிரதர். எதில் நாம் நிலைத்திருக்கும் போது தேவன் நம் வருமானத்தை பெருக பண்ணுவார். குட். யாரு? லிதியா சிஸ்டரா? எஸ். கொடுக்கும் மனப்பான்மையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதில் நாங்கள் நிலைத்திருக்கும் போது. வெரி குட், சரியான பதில். வெரி குட். பேஜ் 121ல பாருங்க, பாட்டம் மோஸ்ட் பேராகிராஃப் நான் வாசிக்கிறேன். கேள்வி என்னன்னா, எதில் நாம் நிலைத்திருக்கும் போது தேவன் நம் வருமானத்தை பெருக பண்ணுவார். 121வது பக்கம் கடைசி பேராகிராஃப்ல, உங்களுக்கு தேவைகள் இருப்பதை தேவன் அறிவார், அவற்றை சந்திக்க இருப்பதை தேவன் அறிவார், அவற்றை சந்திக்க தேவன் விரும்புகிறார். உங்களுக்குள்ள பொருளாதாரம் முழுவதையும் நீங்கள் மட்டுமே அனுபவிக்காத வரை உங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருப்பதையோ ஒரு நல்ல கார் இருப்பதையோ அவர் பொருட்படுத்துவதில்லை. கொடுக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது தேவன் உங்கள் பொருளாதாரத்தை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. நிலைத்திருக்கணும், இல்லையா? மாறவே மாறாதுங்க. இட்ஸ் கேரண்டி. ஏன்னா 2 வேண்டி இருக்கு பாருங்க. 1 விதைக்கணும், 2வது வசனத்தை குறித்த என்ன வேண்டி இருக்குதுன்னா விசுவாசம் வேண்டி இருக்கு. விசுவாசம் எப்பொழுது வரும்?
கேள்வியினால். கேள்வியினால். ஓகே, சத்தியத்தை சரியாக சரியாக போதிக்கிற பிரசங்கத்தை கேட்கும் போது வருது. அப்போ சத்தியத்தை சரியாக அறியும் பொழுது விசுவாசம் வருகிறது. நம்பர் 1. நம்பர் 2, இருக்கிறதுல என்ன செய்யணுமா? கொடுப்பதில் நிலைத்திருக்கும் போது. இந்த ரெண்டும் நீங்க செய்றீங்க, சரிங்களா? குற்ற உணர்வு அடையாதீங்க. என்னால நிறைய கொடுக்க முடியலையே, குற்ற உணர்வு அடையாதீங்க. கொடுக்கிறவர்கள் சிறிதாகவோ பெரிதாகவோ கொடுக்கிறவர்கள், நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருங்கள், சரிங்களா? அந்த மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொண்டே வருகிறீர்கள். கொடுக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதில் நீங்கள் நிலைத்திருக்கிறதுனால பொருளாதாரத்தை தேவன் பெருக பண்ணாமல் இருக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. அப்ப ஏன் டிலே ஆகுது? அந்த எண்ணத்தெல்லாம் தூரப்படுங்க. அந்த எண்ணம் இருக்க வரைக்கும் பெருகாது, சரிங்களா? இளைப்பாருங்க, ரெஸ்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் தசமமாக குறையாம கொடுத்து கன்சிஸ்டண்டா கொடுத்து இந்த சத்தியத்தையும் அறிகிறீர்களோ, உங்களை அவர் பெருக பண்ணாமல் இருக்கவே மாட்டார். இல்லைன்னா வேதம் முழுசும் பொய்யாயிரும். நான் கேரண்டியா சொல்ல முடியுங்க. பொருளாதாரத்திலையும் நாம் யாவருமே முன்பை விட நல்ல நிலையில் இருக்கிறோம். இல்ல எங்களை என் நிலை முன்னால விட மோசமாயிட்டுன்னா என் நம்பருக்கு நீங்க எப்பவும் கால் பண்ணுங்க, சரிங்களா? கர்த்தர் அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல. ஏன் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, நீங்களா இன்ட்ரெஸ்டா சத்தியத்தை அறியறீங்க பாருங்க. அப்ப ரெண்டையும் செய்றீங்க. சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிகிறதுனால விசுவாசத்துல பெருகி இருக்கிறது போல, நீங்கள் கொடுக்கிறவர்களாயும் இருக்கிறதுனால நிச்சயமாகவே பெருகுவீர்கள் என்பதில் ஐயம் இல்லை. சிலருக்கு சத்தியத்தை சில ஏரியாவில சரியா அறியாம இருப்பீங்க. உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன்னா, எப்படி பிரதர் பெருகும்? எனக்கு எந்த சோர்ஸும் இல்லையே. நான் ஏதோ எங்க பிள்ளைகள் கொடுக்குற ஆகாரத்துல தானே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த எண்ணம் மாற வேண்டும், சரிங்களா? ரொம்ப முக்கியம். சிலர் என்னதான் சொன்னாலும் உள்ள போகுது, பிரதர் ஏதோ இருக்கிறத இல்லைங்க. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கு ஆயிரக்கணக்கான இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகள் உள்ளன. உங்க பிள்ளைகள் தான் உங்களுக்கு சிலருக்கு சப்போர்ட்டிவா இருக்கலாம். உங்க பிள்ளைகள் நீங்க எதிர்பார்க்கிறதோட கூட கொடுப்பாங்க. உங்க பிள்ளைகளுக்கு அவர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒத்தாசை வரும், சரிங்களா? நான் திரும்ப சொல்றேன், இதுவரைக்கே கொடுக்காதவர்கள் முடிந்ததை கொடுக்க ஆரம்பிங்க. முடியாததை தேவன் உங்களுக்காக செய்வார். கண்டிப்பா நம்ம இந்த கோர்ஸ் முடிகிறதுக்குள்ளாக எல்லாரும் ஒரு மாற்றத்தை பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். யோசேப்பை காரிய சித்தி உள்ளவன் ஆக்கியது எது? அது வேறு எதை தரும்? வெரி குட். கொஸ்டின் நம்பர் 5. எஸ் சிஸ்டர் பேமாம்னு நினைக்கிறேன்ல. யோசேப்பை காரிய சித்தி உள்ளவன் ஆக்கியது எது? அது வேறு எதை தரும்? எஸ். யோசேப் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லா வேளைகளிலும் சித்திய கொடுத்தது. அவன் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தான். எந்த சூழ்நிலையிலும் தன்னை மையமாக வைக்கவில்லை. எப்பொழுதும் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். வெரி குட். 114வது பக்கம். ஓகே, சரி. அது வேறு எதை தரும் பாருங்க. நான் திரும்ப வாசிக்கிறேன். யோசேப்பை காரிய சித்தி உள்ளவன் ஆக்கியது எது என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம். அது வேறு எதை தரும் என்று வேதம் சொல்லுகிறது? செழிப்பை. அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதமே எதை தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யத்தை தரும். கரெக்டுங்களா? அதை வாசித்துருவோம். பேஜ் 114 பாட்டம் மோஸ்ட். யோசேப்பின் வாழ்வில் இருந்த தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் செய்யும் எல்லாவற்றிலும் அவனை காரிய சித்தி உள்ளவன் ஆக்கியது. ஒரு அடிமையாக அவனை வாங்கிய போத்திபார் அவன் மேல் தேவ அபிஷேகம் இருப்பதை வெகு சீக்கிரத்தில் புரிந்து கொண்டு தனக்கு உண்டான யாவற்றையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான்.
அவன் மேல் இருந்த அபிஷேகத்தால் போத்திபாரின் மனைவி ஈர்க்கப்பட்டால் அவளோடு சயனிக்க அவன் மறுத்த போது அவனை குறித்து பொய்யாக குற்றச்சாட்டி சிறைக்குள் போட செய்தாள். ஆனால் சிறையிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். வெகு சீக்கிரத்தில் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையின் முழு அதிகாரத்தை யோசேப்பிட்டு கொடுத்து நிர்வகிக்க செய்தான். ஓகே, அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் தான் அவனுக்கு காரிய சித்தியையும் கொடுத்தது, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தது இல்லையா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். சரிங்களா? ஆமா, யாருமே ஒரு ப்ரெஷருக்குள்ளே போகாதீங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. சரிங்களா? தேவன் உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிற கதவை கண்டுபிடிப்பீர்கள். ஆமா, சோர்ஸ் இல்லாத இடத்துல நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா சோர்ஸே இல்லை. அந்த இடத்துல தேவன் எப்படி ப்ரொவைட் பண்ணாரு? சூப்பர் நேச்சுரலா, இயற்கையா சூப்பர் நேச்சுரலா தான் ப்ரொவைட் பண்ணாரு. தெரியல, ஆண்டவர் இதை பேச சொல்றாரு. நீ நினைக்கிறீங்க பிரதர் எனக்கு சோர்ஸே இல்லை பிரதர், கண்டிப்பா சூப்பர் நேச்சுரலா கொடுப்பார். ஏன்னா நீங்க கொடுக்காதவர்களும் கொடுக்க துவங்கி விடுவீங்க இல்லையா? கொடுக்கணும், அதோடைய வேல்யூ நம்ம கற்று தருகிறார் ஆவியானவர். ஆமா ஆமா ஆமா, சோர்ஸ் இருக்கிற இடத்துல சோர்ஸை பெருக பண்ணுவார். சோர்ஸ் இல்லாத இடத்துல சூப்பர் நேச்சுரலா தருவாரு, தந்து கொண்டே இருப்பார். இஸ்ரவேலர்களுக்கு எத்தனை வருஷம் கொடுத்தாரு சூப்பர் நேச்சுரலா ஆகாரம்? 40 வருஷம். ஏன்னா அங்க வேற சோர்ஸ் இல்லை. நீ அதை வாசிப்பீங்கன்னா, என்னைக்கே கானானுக்குள்ளே கால் வைத்தார்களோ அன்றைக்கே அந்த சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் நின்று போச்சுன்னு எழுதியிருக்கு. எவ்வளவு நல்ல தேவன் வச்சிருக்கேன் பாருங்க. ரைட்? கர்த்தர் நல்லவர் 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 இல்ல? அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய சிஸ்டம் எப்பவுமே மாறாது. இப்ப நம்ம என்ன சிஸ்டத்தை கத்துக்கொண்டு இருக்கிறோம்? இப்ப நம்ம என்ன தியானிச்சோம்னா, சோர்ஸ் இல்லாத இடத்துல தேவன் சூப்பர் நேச்சுரல் சோர்ஸாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவர் தான் இருக்கிறார். சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய குமாரனையே உங்களுக்கு தந்த தேவன் நீங்க ஏழைகளுக்கும் ஊழியத்திற்கும் கொடுக்க விரும்புறதுனால அதை தராமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா சொல்லுங்க. அதனால சோர்ந்து போகாதீங்க. எதுக்குனாலும் நீங்க இருக்கலாம். இப்படி சொல்றேன், எப்படியும் இருக்கலாம், ஆனா எப்படி இருக்கக்கூடாது பாருங்க. எப்படியும் இருக்கலாம். எப்படி இருக்கலாம்னா, ஐயோ எனக்கு இந்த ஊழியத்துக்கு கொடுக்க முடியலங்கிற எண்ணம் கூட இருக்கலாம். ஆனா சோர்வு என்பது இருக்கக்கூடாது. எத்தனை பேர் புரியுது இல்ல? இடமே கொடுக்க கூடாது. அதனாலதான் ஞானி எழுதுறான், எப்பா எதை காத்து கொண்டாலும் சரி இருதயத்தை உற்சாகமா காத்துக்கொள். ரைட்? அதை இன்டென்சிஃபைடா செய்யணும், இன்டென்ஷனலா செய்யணும். சோர்வுக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டேன். எத்தனை பேருக்கு டோனி ராபின்சன் தெரியும்? ஒரு மிகப்பெரிய பயிற்சியாளர். அமெரிக்க தேசத்து பிரசிடென்ட் கிளின்டன், அப்புறம் யூகேயுடைய குயின் எலிசபெத் ராணி, இப்படி டாப் பீப்புளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிற ஒரு விசுவாசி. அவர் ஒரு செக்குலர் கிளாஸ் நடத்துறாரு. அதுக்கு ஃபீஸ் எவ்வளவுனா $1300, கிட்டத்தட்ட இந்தியன் ரூபீஸ்க்கு 1 லட்சம் ரூபா. சரிங்களா? இதுக்கு எங்க சன்னில் டயனா ஹஸ்பண்ட் போயிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அவர் ஃபுல்லா பைபிள் தான் எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஹார்ட் மேட்டர்ஸ், உங்க இருதயம் தான் சக்சஸுக்கு ஆன வழி. அதுக்கு பேர் என்னன்னா, அன்லீஷிங் த சூப்பர் நேச்சுரல் பவர் இன்சைட் யூ. உங்களுக்குள்ள இருக்கிற அதிசய ஆற்றலை கட்டவிழ்த்து விடுவது. 4 நாள் கோர்ஸ் பாருங்க. எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? 15,000 பேர். எத்தனை தேசத்துல இருந்து? 50 தேசத்துல இருந்து. ஆன்லைன்ல பார்த்தவங்க 130 தேசத்துல இருந்து பார்த்தாங்க. அவருக்கு அதுல மட்டும் 100 கோடி ரூபாய் லாபம். அவர் ஏழைகளுக்கு நிறைய கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஞானியாகிய சாலமோன் சொன்னதுதான், எதை காத்து கொண்டாலும் இருதயத்தை காத்துக்கொள், சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசிக்கலாவும் அவர் சிலதை செய்ய சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க, நான் சிம்பிளா சொல்றேன். சோர்வு வரும்பொழுதெல்லாம் என்ன செய்யணுமா?
ஆமென் 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 அல்லேலூயா 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 ஜீசஸ் 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 90 செகண்ட் அப்படி செய்ய சொல்றாரு. நீங்க ஒரு 30 செகண்ட்ல ஆரம்பிங்க. எப்பொழுதெல்லாம் சோறு வந்த பிறகு இல்ல, வர்ற மாதிரி இருந்தாலும் சரி, வந்துட்டாலும் சரி, ஒரு குதிச்சு ஆமென் 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 ஆமென். மனதும் இருதயமும் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். சரிங்களா? இங்க வந்து அவங்க கத்திக்கிட்டே கிடக்காங்க அப்போ அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தேவைப்படாது, ஒரு வாரம் 10 நாள் தேவைப்படும், அதுல உங்களுக்கு தெளிவு வந்துடும். எப்போ நமக்கு சோர்வு வந்தாலும் சரி, சோர்வு வர்ற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை உங்க மண்டையை போட்டு அழுத்துகிறதா இருந்தாலும், உங்கள் கவனத்தை, உங்களுடைய சிந்தையை திருப்புவதற்கு இதை நீங்க என்ன செய்யலாம்? அவங்க ஊனி கத்த சொல்லியிருக்காரு. நம்ம ஜீசஸ்னு கத்துவோம், ஆமேன் என்று கத்துவோம், அல்லேலூயா என்று கத்துவோம். இல்ல குதிச்சு குதிச்சு கத்துறாங்க இல்ல? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாக. ஏன்னா இருதயத்துலதான் சோறு வருது. இருதயத்துல சோறு வந்ததுனாலதான் உங்களுக்கு வியாதி வந்தது. வியாதி வந்த பிறகு சோறு வரல, சோறு வந்த பிறகுதான் வியாதி வந்தது. அதனாலதான் அவன் சொல்றான், சங்கீதக்காரன் என்ன சொல்றான் இதை குறித்து? யாராவது சொல்லுங்க. தேவனத்துல ஒரு இதை குறித்து ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? இருதயத்துல ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? இல்ல இல்ல அது இல்ல, இன்னொன்னு தெளிவா எல்லா சொல்றாரு காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். பாருங்க. ஆண்டவரே, உற்சாகமான ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதிரும். எத்தனாவது சங்கீதம் எடுத்துடலாமா? 51. 51 பாஸ்டர். 51. இருதயத்தை என்னில் சிருஷ்டியின் நிலவரம் பாருங்க, சங்கீதம் 51:12 நான் வாசிக்கிறேன். அவன் ஜெபத்தை பாருங்களேன். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். மிக முக்கியமான ஜெபம். 100% கேரண்டி. எல்லாருமே உற்சாகத்துல வளர்ந்துருக்கீங்க. அடுத்த ஸ்டெப்பு போயிடுவோம். உற்சாகமான ஆவி. உற்சாகம் இல்லாம எதையுமே சாதிக்க முடியாதுங்க. சரிங்களா? இனிமே எதுக்கு பிரதர் உற்சாகம்? அவ்வளவுதான். நேர போக்குக்காக என்ன செய்யக்கூடாது? இந்த வகுப்புல வந்து உட்கார்ந்து இருக்க கூடாது. சாதிக்கணும்னே வந்து உட்கார்ந்து இருக்கணும். இல்ல? அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். அப்படியே நீங்க தலையில கை வைங்க, நான் அதை பேசுறேன். சரிங்களா? உங்களுடைய சவால்கள் சாதனைகளாக மாற வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவையானது உற்சாகமான ஆவி. எதுவுமே உங்களுடைய உற்சாகத்தை தடை செய்ய முடியாது. எது? உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் பண்ணுகிற சேட்டைகள் உங்களுடைய உற்சாகத்தை தடை செய்ய முடியாது. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இல்லையோ அவைகள் உங்களுடைய உற்சாகத்தை தடை செய்ய முடியாது. அருமையானவர்களே, சரிங்களா? 120 வருஷம் தான் வாழ போறோம். ஜாலியா வாழுவோம். ஆண்டவரே நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். உண்மை அறிகிற அறிவில எங்களை கிருபையாக பெருக பண்ணுகிற தகப்பனே, ஓ இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நான் கட்டவிழ்க்கிறேன், உற்சாகமான ஆவியை கட்டவிழ்க்கிறேன். இயேசு கிறிஸ்து தான் சொன்னீர் ஆண்டவரே, நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அதை பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினால இவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா சோர்வின் ஆவிகளும் out in the name of Jesus. Get out in the name of Jesus, the name above all the names. எல்லா நாமத்திற்கு மேலான இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தினால நான் அதை அப்படியே ரிலீஸ் பண்றேன் எல்லாருக்குள்ள. ஓ அந்த தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை, உற்சாகமான ஆவி என்னுடைய பிள்ளைகளை தாங்குவதா இயேசுவின் நாமத்தினால. இவர்கள் உற்சாக ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால. அது நிமித்தமாக உமக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து எழுதி தந்திருக்கிற பொருளாதார ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நீர் திறந்து வைத்திருக்கிற வாசல்களை இவர்கள் கண்டுபிடிப்பார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். கொஸ்டின் நம்பர் 6. நாம் எதற்கு காரணமாயிராமல் எதற்கு காரணமாயிருக்க வேண்டும்? அதற்கு தேவையானது என்ன? வெரி குட். லிதியா சிஸ்டர், நீங்க தான் சொல்லணும். இப்ப யார் சொல்லணும் சொல்லுங்க.
அன்மியூட் பண்ணிடுங்க பவானி லிதியா. சொன்னீங்களா? இல்ல நான் சொல்றேன். ஓகே. சொல்லுங்க சிஸ்டர். நாங்கள் பிரச்சனைக்கு காரணமா இராமல் பதிலுக்கு காரணமா இருக்க வேண்டும். அப்படி செய்ய நமக்கு பொருளாதார பெருக்கம் தேவை. ஆமென். கேள்வி பதில் நான் வாசித்தேன் பாருங்க சிஸ்டர், கரெக்டா சொன்னீங்க. நாம் எதற்கு காரணமாய் இராமல் எதற்கு காரணமாய் இருக்க வேண்டும், அதற்கு தேவையானது என்ன பாருங்க. பேஜ் 111ல செகண்ட் பேராகிராஃப்ல பாட்டத்துல இருக்கு பாருங்களேன். கிறிஸ்தவர்கள் பிரச்சனைக்கு காரணமாய் இராமல் பதிலுக்கு காரணமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி செய்வதற்கு நமக்கு தேவையானது என்னவென்றால் பொருளாதார பெருக்கம் தேவை. சரிங்களா? இது இஸ் டவுன் டு எர்த் பிராக்டிக்கல். அந்த பேராகிராஃப் முழுவதுமே வாசிப்போம். 111ல மிடில் பேராகிராஃப். இந்த வசனத்தை மதத்தின் மூலம் திரித்து கர்த்தருடைய நாமத்தில் ஏழ்மையை உயர்த்தும் கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருப்பது தேவ பக்தியானதுதான் என்பதை விட ஏழையா இருப்பது தேவ பக்தியானது அல்ல என்பது பெரியது. தேவ பக்திக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நாம் ஏழைகளாக இருப்பதால் மற்றவர்களை சார்ந்து வாழ்வதை தேவன் விரும்புவது இல்லை. நாம் பிறருக்கு பணத்தின் மூலம் உதவி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கிறிஸ்தவர்கள் பிரச்சனைக்கு காரணமாய் இராமல் பதிலுக்கு காரணமாய் இருக்க தேவன் விரும்புகிறார். அப்படி செய்ய நமக்கு பொருளாதார பெருக்கம் தேவை. பணம் தீமையானது என்று நிறைய போதனைகள் செய்யப்படுகிறது. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால் பணத்தை குறித்த தவறான கருத்துக்களை நாம் விட்டுவிட வேண்டும். சரிங்களா? நமக்கு தெரிஞ்சதான் பணம் எத்தனை காரியங்களுக்கு உதவும் என்று வேதம் சொல்லுகிறது? எல்லா காரியங்களுக்கும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? நம்ம தேவன் எவைகளுக்கு சொந்தக்காரர்? பூமியின் அதன் நிறைவும் அவருடையது. வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சொந்தக்காரரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா கோல்டு மைனு, எல்லா சில்வர் மைன்ஸ் எல்லாமே அவருக்கு தாங்க. அப்போ அவருக்குள்ளதெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு கிடையாதா? இல்ல அருமையானவர்களே, ஆமா, அப்பாவுக்குரியது பிள்ளைக்குரியதானுங்க. அதனால நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழ போறோம். ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நான் பெற்று எண்ணற்ற ஏழைகளுக்கு வழங்காமல் என் ஜீவன் போகாதுன்னு தைரியமா பேசுங்க. சரிங்களா? ஆமா ஆமா, பயப்படாதீங்க. 1000 கோடி 1 மில்லியன் டாலர் வந்துட்டுனா என்ன செய்யறது, அதை எப்படி மேனேஜ் பண்றது பதஷ்டப்படாதீங்க. அதுக்கு எல்லா ஆளும் ஆண்டவர் தருவார். ஆமா, இருக்கிறவங்ககிட்ட பாருங்க இல்லையா, அந்த சத்தியத்தை அறியாத ஒரு இடத்துல கொடுக்கறதை விட இந்த சத்தியத்தை அறிந்த உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கொடுக்க அதிக வாஞ்சை உள்ளவரா இருக்கு. நான் சூப்பர் நேச்சுரலா உன்னை நம்புறேன். எதை நம்புறேன்னா, சூப்பர் நேச்சுரலா 10 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் எனக்கு வரப்போகுது. அதுல என்ன செய்ய போகணும்னா 50% எதுக்கு தான் கொடுக்கணும்? மற்றவங்களுக்கு தான் கொடுக்கணும். 90% கொடுக்கணும் இல்ல? இதெல்லாம் நம்மளால இமேஜின் பண்ணக்கூடாதா? அழகா படிக்கிறோம். நாம ஆசீர்வாத நதிகள். நதிக்கு வேலை என்னதுன்னா, டேம்ல இருந்து எங்க தேவை இருக்கோ அங்க தண்ணியை கடத்துவது போல பரலோக பொக்கிஷத்தை எடுத்து எண்ணற்ற ஏழைகளுக்கு எண்ணற்ற ஊழியங்களுக்கு கொடுப்பதற்காகவே தேவன் இந்த பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். அவர் அதை செய்யாமல் இருக்க மாட்டார். நம்மால அதை விசுவாசிக்க முடியல. சரிங்களா? ஓகே, வெரி குட். எஸ் பிரதர் பிலிப், அடுத்த கொஸ்டின் போவோம். நாம் எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்கும் நற்கிரியையிலே பெருக தேவன் நம்மேல் எதை பெருக பண்ணுகிறார்? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் பாருங்க, பொருளாதாரத்தை பெருக பண்ணுகிறேன். சொல்லுங்க.
பொருளாதாரத்தை பார்த்தார். ஓகே, நாம் எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்கும் நற்கிரியைகளே பெருக தேவன் நம்மேல் எதை பெருக பண்ணுகிறார் என்றால், கரெக்டா வேற யாராவது சொல்லுங்க. கிருபையை கிருபையை பெருக பண்ணுகிறார். பாருங்க 113ல கடைசி பேராகிராஃப் நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அந்த கிருபையில தான் அது அடங்குது. எது அடங்குது? சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ், சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்ஸ், இல்லையா? அப்ப கிருபை என்றாலே அது முழுமையானது. ஆரோக்கியத்துல மாத்திரமல்ல, அதுல ஐஸ்வர்யமும் சேர்ந்திருக்கு, கனம் சேர்ந்திருக்கு. தேவன் சொன்னார் பாருங்க, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். அது அதுல அடங்கி இருக்குது. இப்படி சொல்லுவோம், கிருபைக்கு வெளியே எந்த ஆசீர்வாதமும் இல்லை. தாவீது பாருங்களேன், சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு பெரிய ராட்சதனை வீழ்த்தினார். அது தேவன் அவனுக்கு கொடுத்த கிருபை. அரச பதவியை சுதந்தரித்தான். அது தேவன் அவனுக்கு கொடுத்த கிருபை. அவன் செய்த அக்கிரமங்களினாலே அவன் தண்டிக்கப்படவில்லை. அது தேவன் அவனுக்கு கொடுத்த கிருபை. 40 ஆண்டுகள் எந்த ஒரு தொந்தரவு இல்லாம ஒரு அரச பதவியை அனுபவித்தான். அது அவனுக்கு தேவன் அருளிய கிருபை. ஒரு பெரிய கிருபை சொல்லுங்க, தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. உங்களுக்கு தெரியும், சிந்திங்க. கொலை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவனுடைய சந்ததியில யாரு வந்தாங்க? அது எவ்வளவு பெரிய கிருபைங்க. அப்போ அந்த கிருபையை தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. நம்ம அதை அனுபவிக்க வேண்டாமா? இல்ல, சாலமோன் ஆலயம் கட்டுறதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான டன்னு தங்கத்தை அவன் கண்ணால பார்த்தவன். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன்ட்ட ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கிலோ கணக்கான தங்கம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 8 போயிடும் பிரதர். எப்பொழுது தேவன் நமக்கு அதிகமாக மிச்சம் இருக்கும் அளவுக்கு கொடுப்பார். சொல்லாதவங்க சொல்லுங்க. எப்பொழுது தேவன் நமக்கு அதிகமாக மிச்சம் இருக்கும் அளவிற்கு கொடுப்பார். எஸ் சிஸ்டர். உங்கள் மூலமாக தேவனால் பணம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு அதிகமாக மிச்சம் கிடைப்பதற்கு நீண்ட நாட்கள் செல்லாது. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொல்றேன் உங்களுக்கு. உங்கள் மூலமாக தேவனால் பணம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்ப இவன்கிட்ட கொடுத்தா எனக்கு திருப்பி தருவான். அப்படிப்பட்ட நபர்களிடத்துல தேவன் ஏராளம் கொடுப்பார். அவருக்கு என்ன தேவை? அவருக்கு சுவிசேஷம் உலகமெங்கும் பரவணும், சீஷர்களை உருவாக்கணும், மிஷினரிகளை அனுப்பணும். இதே அளவுக்கு ஏழைகளே வாழ வைக்க வேண்டும். சரிங்களா? சோ ரொம்ப அழகான கருத்து சொல்லியிருக்காரு. எப்ப இவன்கிட்ட கொடுத்தா இவன் ஊழியத்துல செலவழிப்பான், ஏழைகளுக்கு கொடுப்பான் அப்படின்னு தெரிஞ்சா அவர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உண்டாவதாக. ஆமா, கொடுப்பதற்கென்றே நாங்கள் வாழுகிறோம் ஆண்டவர். ஆமா, இதை நம்ம அப்படியே ஒரு பாட்டா கூட எழுதலாம்ல. கொடுப்பதற்கென்றே வாழுகிறோம். ஐஸ்வர்யத்தை கொடுக்க, நேரத்தை கொடுக்க, தாளந்தை கொடுக்க, நாம் கற்றிருக்கிற சத்தியத்தை சரியாக அறிகிற அறிவை கொடுக்க, இல்ல மற்றவர்களுக்கு 4 வார்த்தை சொல்லி உற்சாகப்படுத்த. ஆமா, சந்தேகமே இல்லைங்க. நீங்க இப்போ பேசுறது எல்லாம் மற்றவங்களுக்கு உற்சாகமான ஆவியை கொடுக்கும். யாராவது சாட்சி சொல்ல முடியுமா? இப்போ நான் பேசுறதே என் பிள்ளைகள் சொல்றாங்க, நான் பேசுறது உற்சாகமா இருக்கு, நம்பிக்கையோடு பேசுறீங்களே, எல்லாருக்கும் அந்த டெஸ்டிமனி இருக்கும். வெரி குட் பிரதர். கொஸ்டின் நம்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ், வெரி குட். தேவனிடம் இருந்து பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன கண்ணோட்டம் தேவை?
அதன் விளைவு என்ன? செழிப்பு இதுவரை என்பது செழிப்பு என்பது கொடுப்பதற்காகவே. இந்த கண்ணோட்டம் உங்களுக்கு வரும்போது தேவன் உங்களுக்கு பணத்தை கொடுக்கிறார், உங்களுக்கு மிகவும் அதிகமாய் மிச்சம் இருக்கும். வெரி குட். பேஜ் 113 டாப்ல இருக்கு பாருங்க. 113 டாப். செழிப்பு என்பது கொடுப்பதற்காகவே. சரிங்களா? செழிப்பு வந்துட்டா நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இப்போ நல்ல வெளிச்சத்துல இருக்கீங்க. நம்ம கொண்டு வந்ததில்ல, கொண்டு போறதும் ஒண்ணும் இல்லை. கொடுப்பதற்காகவே இல்ல. ஆவியானவர் அழகா உங்களை நடத்துவார். இந்த மனப்பான்மைக்குள்ள நாம் வந்து விட்டோம், எனவே நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. அதாவது இதுல அழகா எழுதியிருக்காரு பாருங்க, பணம் என்பது கொடுப்பதற்காகவே கூட எழுதியிருக்கலாம். அவர் அதையும் தாண்டி கரெக்டா வேர்டு காயின் பண்றாரு. என்ன பண்றாரு? எப்பா உனக்கு தேவைக்கும் அதிகமா இருக்கிறதா செழிப்பு. அப்ப செழிப்பு என்பது கொடுப்பதற்காகவே. சரிங்களா? ஆமா ஆமா ஆமா. நான் சொன்ன பாருங்க, உங்களுக்கு வந்து $1 மில்லியன் வந்துடுவீங்களா? கொடுக்காம இருக்கவே முடியாது இல்லையா? அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஒன்னே ஒண்ணு ரொம்ப முக்கியம். திரும்ப ஆவியானவர் சொல்லுச்சு, சோர்வுக்குள்ளே போயிடாதீங்க. என்னால கொடுக்க முடியலங்கிற சோர்வுக்குள்ளே போகாதீங்க. ஆசீர்வாதம் டிலே ஆயிரும். அடுத்த கடைசி கொஸ்டின் போயிடலாம் பிரதர். உண்மையான செழிப்பு எதில் இருக்கிறது, எதில் இல்லை? இதுவரைக்கும் சொல்லாதவங்க யாராவது சொல்றீங்களா? உண்மையான செழிப்பு எதில் இருக்கிறது, அது எதிலே இல்லை? நான் சொல்லவா பாஸ்டர்? உண்மையான சரி சொல்லுங்க செழிப்பு சார். என்பது நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது பாஸ்டர். நாம் உண்மையான செழிப்பு எது இல்லை என்றால் நமக்காக நாம் எவ்வளவு வைத்துக் கொள்ளுகிறோம் என்பதுல இல்லை. ஓகே, வெரி குட். 113வது பக்கம் லாஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு பாஸ்டர். ஓகே, 113 லாஸ்ட் பேராகிராஃப்ல உண்மையான செழிப்பு என்பது நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதையே தவிர நமக்காக நாம் எவ்வளவு வைத்துக் கொள்ளுகிறோம் என்பதில் அல்ல. வெரி குட், கரெக்ட் தான் சிஸ்டர். இன்னொரு இடத்துல இருக்கு பாருங்க, பேஜ் 114ல டாப் பேராகிராஃப் மிடில்ல பாருங்களா, உங்கள் பணத்தை எல்லாம் உங்களுக்கு மட்டுமே நீங்கள் உபயோகிக்கும் போது நீங்கள் செழிப்பானவர்கள் அல்ல. உண்மையான செழிப்பு என்பது கொடுப்பதிலும் சகல நற்கிரியைகளிலும் பெருகுவதிலும் இருக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்கிறது, நீங்கள் எப்படிப்பட்ட காரை ஓட்டுகிறீர்கள், அல்லது உங்களிடம் இருக்கும் நகைகள், விலையுயர்ந்த உடைகள் போன்றவற்றால் அது தீர்மானிக்கப்படுவது இல்லை. சொல்ல போனால் இவை ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நீங்கள் செழிப்பாக இருக்க முடியும். அப்போ செழிப்புங்கிறது முதல்ல எங்க துவங்குறது? இருதயத்துல. இப்போ நம்ம கம்ப்ளீட்டா ஃபைனான்ஸை பற்றி படிக்கிறோம். செழிப்புல பெரிய செழிப்பு எது? யாராவது சொல்லுங்க. தேவன் நம்மோடு இருக்கிறது. இல்ல இல்ல, அதாவது ஓகே பாருங்க, செழிப்பு எல்லாத்துலயும் பெரிய செழிப்பு என்ன தெரியுமா? எப்பவுமே ஜாலியா இருக்கதான் செழிப்பு. அதுல என்னெல்லாம் அடங்குது? சாட்டிஸ்பாக்சன் அடங்குது, திருப்தி இல்லையா? போதுமென்கிற மனது உண்டாகுது, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உண்டாகுது. பணம் தேவையா? கண்டிப்பா தேவை. எதுக்கு தேவை? கொடுப்பதற்கு தேவை. பட் எல்லாவற்றுக்கும் மேலான செழிப்பு இருதய சிந்தையில் தான் இருக்கு. அந்த ஜாய் ஆஃப் த லார்ட், த ஜாய் ஆஃப் த லார்ட். இந்த ஜாய் ஆஃப் த லார்ட் உங்களுக்கு வந்துட்டதுனால ஐஸ்வர்யம் வராம இருக்காது. Joy of the Lord is my strength, Lord. சொல்லுங்க சிஸ்டர். பாட்டு இருக்குது, Joy of the Lord is our strength என்ற ஒரு பாட்டு இருக்குது. வெரி குட். கர்த்தர் நல்லவர். நான் அப்படி பிரேயர் பண்றேன். ஸோ இன்னைக்கு பஞ்ச் வேர்டு என்னன்னா, கொடுப்பதற்காகவே தேவன் நம்மை செழிக்க செய்கிறார். சரிங்களா? அவருக்கு நம்மை விட்டால் ஆள் இல்லை, கொடுக்கிறவர்களை இல்லாம ஆள் இல்லை. நீ பாருங்க, அந்த நாட்கள்ல இந்தியாவில் அநேக மிஷனரிகள் மேல்நாட்டுல இருந்து வந்தாங்க. சரிங்களா? இன்றைக்கும் பாருங்க, எந்தெந்த தேசத்தாரெல்லாம் மிஷனரிகளை உலகமெங்கும் அனுப்பினார்களோ அத்தனை தேசமும் செழிப்பாக தான் இருக்கு. கொடுத்தாங்க. நாங்க இருக்கிற பகுதியில், அதாவது
தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு இப்படி சுமாரா வச்சுக்கிட்டோமே ஒரு 2000 கிராமங்கள் இருக்குன்னு வைங்களேன். 1500 கிராமத்துல ஸ்கூல் கட்டியிருக்காங்க. மிஷினரிகளை அனுப்பியிருக்காங்க, பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க, ஆலய கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க, மிஷினரிகளை கொடுத்தாங்க, தாங்க பிள்ளைகளை கொடுத்தாங்க, ஐஸ்வர்யத்தை கொடுத்தாங்க. இல்ல அவர்கள் அறிந்த அந்த வேதத்தை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. எவ்வளவு காரியங்களை கொடுத்தாங்க பாருங்க. அவங்க சந்ததி இன்னைக்கும் ஆசீர்வாதமா தான் இருக்காங்க. அதனால நம்ம இயேசு நாமத்தினால கொடுக்கிற உங்களை தேவன் கோடா கொடிய பெருக பண்ணுவார். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆமென். கொடுக்கின்ற ஒரு நதிகளாக நீர் எங்களை சிருஷ்டித்திருக்கிற அதற்காக நன்றி ஆண்டவர். இதை அறிந்து கொண்டு நாங்கள் உம்முடைய சிநேகிதனான ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்கவும், எண்ணற்ற ஊழியங்களை அவர்களுக்கு தேவையான பொருளாதார ஒத்தாசை செய்யவும் தக்கதாக தேவரே எங்களுக்கு ஏராளம் தாராளமாக கொடுக்கிறதை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை செய்வீராக. அது நிமித்தமாக நாங்களும் எங்கள் சந்ததியாரும் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்பட போறதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.